வணக்கம். சினி மினி இந்த நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு தேவர் மகன் படத்தில் சிவாஜி ஆக்ட் பண்ணி கமலஹாசனுடைய அப்பாவாக, தந்தையாக, தேவராக எந்த அளவிற்கு நடித்து தன்னுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த படத்தில் நடித்ததுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற விருது மத்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் தேசிய விருது ஜனாதிபதி பரிசு சிவாஜி சாருக்கு அந்த படத்தில் கிடச்சிச்சு. அப்படின்றது வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த படம் முடிஞ்சிருச்சு. படம் திரைக்கு வருவதற்கு முன்பு ப்ரிவியூ அப்படின்றது இல்லையா? அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்காக ப்ரிவியூ போடுவாங்கள்ல. அது மாதிரி ப்ரிவியூ போட்டதில் நடிகர்கள் எல்லாம், அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் கமலஹாசன் கூப்பிட்ருப்பார். ஆக்சுவலாக சிவாஜி சார் வந்திருப்பார், கமல் வந்திருப்பார், இன்னும் அப்படியே முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் இவங்களெல்லாம் கமல் கூப்பிட்ருப்பாருன்னு வச்சுக்கோங்க. நாசர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்த நாசர் அந்த படத்தில் நடித்து அருமையாக நடித்த நாசர் அந்த படம் ப்ரிவியூ போடும் அன்றைக்கி நாசர் ஊரில் இல்லை, சென்னையில் இல்லை. அவர் வெளியூரில் ஏதோ வேறு ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்காக வெளியூருக்கு போனவர். வெளியூரில் அந்த படப்பிடிப்பில் இருக்கார். ப்ரிவியூ போட்ட அன்னைக்கு அதை பார்க்குறதுக்கு நாசர் இங்கே வர முடியாத நிலை அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ப்ரிவியூ நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. நாசர் வெளியூரில் படப்பிடிப்பில் இருந்த நாசருக்கு படம் ஃபுல்லாக ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் நம்ம நடித்து அப்படியே ஒரு ப்ரிவியூ போட்டு அதை அப்படியே பார்க்க முடியாமல் போச்சே. அப்போ இது பண்ணோம்னா அதில் சிவாஜி சார் வந்திருப்பார், கமல் சார் வந்திருப்பார், அதில் நடித்தவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் வந்திருப்பாங்க, அப்படியே டைரக்டர் பரதன்லேருந்து எல்லாருமே இருந்திருப்பாங்க, பிசி ஸ்ரீராம்லேருந்து எல்லாமே. இப்படி கண்கொள்ளா காட்சி, மிக அருமையான வாய்ப்பை நம்ம பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு அப்படின்லாம் இருக்கும்போது அவர் தங்கியிருக்கக்கூடிய அறையில் இரவு நேரம் ஒரு 10 மணிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி வைங்களேன், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் ஃபோன் வருது. சென்னையிலேருந்து ஃபோன் வந்தால் நாசருக்கு நாசர் உடனே ஃபோன் எடுக்கிறாரு. சென்னையிலேருந்து பேசுகிறது பிரபு, நடிகர் பிரபு பேசுகிறாரு. நாசர் பேசி, ஒரு நிமிஷம் அப்பா உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு. சிவாஜி சார் நாசர்கிட்ட பேசி, யோசித்து பாருங்கள் அப்படின்னு. அப்போ சிவாஜி சார் லைனில் வர்றாரு. அப்போ இந்த சிவாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நாசர் தான் சொல்கிறாரு. நாசர் சொன்ன மேட்டர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சிவாஜி சார் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தாயா தேவர் மகன் படத்தை பார்த்தேன், இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, அந்த மாயத்தேவனாவே நீ படத்தில் வாழ்ந்துருக்கடா. சிவாஜி சொன்ன வார்த்தை யோசித்து பாருங்கள். இப்போ தான் தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு வர்றையா, சும்மா சொல்லக்கூடாது, அந்த மாயத்தேவனாவே நீ வாழ்ந்திருக்கடா அப்படின்னு. இது சிவாஜி நடிப்பினுடைய அரசர், நடிப்பின் பல்கலைக்கழகம். இந்தியாவிலேயே அப்படிப்பட்ட நடிகரே இன்னைக்கு வரை இல்லை. அதான் உண்மை. அப்படிப்பட்ட மவுண்ட் எவரெஸ்ட் நடிப்பில் அப்படி இருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படியே யோசித்து பாருங்கள். அவர் நாசருடைய நடிப்பை பாராட்டுறாருன்றது சாதாரண விஷயமா? சிவாஜி பாராட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். அதுவும் படத்தை பார்த்துட்டு நாசர் பக்கத்தில் கூட இல்லை, அவர் எங்கே வெளியூரில் இருக்கார். ஃபோன் போட்டு நாசர்கிட்ட நான் இப்போ பாராட்டணும், பேசணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அப்படியே நடிப்பை பாராட்டணுன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சாரு பாருங்கள். அப்போ சிவாஜி கிரேட் மேன், மிகப்பெரிய கிரேட் சோல் சிவாஜி அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது சிவாஜிகிட்ட தான் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இதெல்லாம். உண்மையாகவே ஏதோ படத்தை பார்த்தா ரசித்தான், என்னைக்காவது ஒரு நாள் நாசர் நேரில் பார்க்கும்போது அந்த படத்தில் நீ நல்லா நடிச்சிருந்த அப்படின்னு சொல்கிறதுன்றது வேறு விஷயம். ஃபோனில் இது பண்ணி வெளியூரில் இருக்கக்கூடிய நாசரை பாராட்டி புகழ்ந்து அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணின்றதெல்லாம் இதை கேட்டவுடனே அப்படியே நாசருக்கு அப்படியே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அப்படியே இதாகிருச்சான். ஒரு மாதிரி அது தொண்டை தடுமாறி மனம் கனத்து போய் அப்படியே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே தடுமாறி போய் நிற்போம்ல, அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகிருச்சுங்க. நம்ம என்ன பதில் பேசுகிறது, அவர் பேசும்போது இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு கூட எனக்கு ஒன்றுமே தெரியலை. அப்படியே தடுமாறி போய் அப்படியே இந்த அளவுக்கு சிவாஜி புகழ்கிற அளவுக்கு நம்முடைய நடிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி சில மாதிரி நிற்போம்ல, அப்படிப்பட்ட நிலை தான் நாசருக்கு உண்டாக்கி இருக்கிறது. அது நாசர் சொல்கிறார், சிவாஜி சார் இப்படி அப்ரிஷியேட் பண்ணி இப்படி சொல்லி அப்படின்னும்போது அப்படியே எனக்கு என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமைக்கு உணர்ச்சி வசப்பட்டு நான் நின்று விட்டேன் அப்படின்ற மாதிரி நாசர் சொல்கிறாரு. அதனால் இப்போ காலங்கள் கடந்து எத்தனையோ ஓடி போச்சு. இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லை. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி நாசரை சிவாஜி சார் பாராட்டின அந்த விஷயத்தை நாசர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு
அப்படி ஊடகங்கள்லேயும் பத்திரிகைகளையும் சொல்லி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கேட்குறப்போ பார்க்குறப்போ படிக்கிறப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் சிவாஜி கணேசனுடைய ரசிகன் அப்படின்ற முறையில் சிவாஜி வந்து எத்தகைய மகத்தான மனிதர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி நடிகர் திலகம் இல்லை, இருந்தால் கூட அவரை கைகுவித்து வணங்குகிறேன், பாராட்டுகிறேன், புகழ்கிறேன்.